அழகான மலைகள், அழகான அருவிகள், சுற்றியும் பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய நிலங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரம்மியமாக சில மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். அதுவும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இது போல் தான் எப்போதுமே அமையும். அப்படி ஒரு மாவட்டம் தான் தென்காசி மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தை திருநெல்வேலியிலேருந்து பிரிச்சுட்டாங்க. அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தென்காசின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருது குற்றாலம். குற்றாலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நினைவு வருது குற்றாலம் அருவிகள் தான். இந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அருவிகள் மொத்தம் 9 அருவிகள் இருக்குது. ஆனால் நம்மளை அலோவ் பண்ணுறது என்னவோ 5 அருவிகள் தான். பாக்கி 4 அருவிகளுக்கு மேலே நம்மளுக்கு அலோடே கிடையாது. முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே போயிடுச்சு. அதனால் அலோட் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்மளுக்கு அலோவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் 5 அருவி, அதுக்கப்புறம் புளியருவி, இன்னும் 2 சிற்றாறுகள் இருக்குது. இது மாதிரி 2 அருவிகள் தான் இருக்குது. வச்ச எல்லாத்துக்குமே அலோடு இல்லை. நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய செண்பகதேவி அருவி, அங்கே முன்னாடினா அலோவ் உண்டு, இப்போ அலோடு கிடையாது அதெல்லாம். அதுக்கப்புறம் பழ அருவி, பழமுதிர் அருவி, இது மாதிரி பல அருவிகள் இருந்தது. அதுக்குன்னா இப்போ அலோடு பண்ணுறதில்ல. அதெல்லாம் காட்டு பகுதிக்குள்ளே வருது. இது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்க ஒரு ஊர். இந்த அருவிகள் எல்லாமே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அணைகள், தாமிரபரணி, மணிமுத்தாறு, இது மாதிரி அணையிலேருந்து வரக்கூடிய நீர் தான் இப்போ நம்மளுக்கு இங்கே குற்றாலங்களில் நம்மளுக்கு தண்ணியாக பல காடுகள், மைல்கள் தூரத்தில் கடந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதனாலேயே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சீசன் ஜூன் மாதம் ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் குற்றாலத்தை குமியறதுக்கு காரணமே இங்கே இருக்கக்கூடிய அருவிகள் தான். அவ்வளோ அருவிகள் இது கொட்டி கிடக்குது. அந்த அருவியில் குளிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் எல்லாருமே இருக்கோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய டேம்ஸும் அதிகம். இங்கே 2 டேம் இருக்குது. ஒன்று குண்டாறு டேம், அதுக்கப்புறம் அவிவிட்டனார் டேம். இந்த 2 டேமுமே தென்காசி மக்களுக்கு இருக்கக்கூடிய பாசன வசதிக்காக இருக்கக்கூடிய டேம். இதுவும் சுற்றுலாத்தலமாக தான் மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான டேம். இது 2மே தென்காசி சுற்றி இருக்கவங்களுக்கு பாசன வசதிகளுக்காக மட்டும். அது இப்போ சுற்றுலா துறையாகவே டேம்னு இருந்தால் அது பக்கத்தில் அப்படியே எல்லோரும் வருவோம்ல, அது மாதிரி மாற்றி அது சுற்றுலா இடமாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியம் அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே இருக்கக்கூடிய சூரியகாந்தி பூ அதிகமாக விவசாயம் பண்ணுற இடம் போல். இங்கே நம்ம இந்த சூரியகாந்தி பூவை ரசிச்சுட்டு போகிற அளவுக்கு ஃபீஸ் வாங்கி அலோவ் பண்ணுறாங்க ஃபோட்டோ ஷூட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது மாதிரிக்கு. ஸோ இதுவும் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காசி அப்படின்னு சொல்லலாம். தென்காசியோட பெரிய கோயில்னு சொல்லலாம், இல்லை தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்னும் சொல்லலாம். எப்படி நம்ம வட இந்தியாவில் காசி எப்படி முக்கியத்துவமோ அதே மாதிரி தென் தமிழகத்தில் ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இறைவனால் அமைச்ச ஒரு இடமாக தான் இந்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். மிகப்பெரிய கோயில். அந்த கோபுரமே இப்போ தான் புனரமைச்சு கட்டினதாகவும் சொல்லப்படுது. ஒரு தீ விபத்து நடந்து அதுக்கப்புறம் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ரொம்ப பழமையான கோயில். பாண்டிய மன்னனால் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் 1400 இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய மிக பழமையான கோயில். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய திருமலா கந்தசுவாமி கோயில் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் கொஞ்சம் ட்ரெண்டாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் மேலே இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயிலாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. இந்த கோயில் இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நேச்சர், அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய முருகரை தரிசிச்சுட்டு போகிறத இப்போ நம்ம பார்க்குறாங்க.
அடுத்து இதே மாதிரி இருக்கக்கூடிய மேகக்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோரணமலை, இதுவும் ஒரு முருகர் கோயில் தான். இங்கே அகத்தியர், தேரையர் இது போன்ற சித்தர்கள் வாழ்ந்து தவம் செஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தோரணமலை, இதுவும் ஒரு முருகர் ஆலயம். தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயில். இதுவும் சில படிகள், அதாவது 1000 படிகளுக்கு மேலே ஏறி இங்கே இருக்கக்கூடிய முருகனை தரிசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து மெயின் ஃபால்ஸுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருக்குற்றால நாத சுவாமிகள் கோயில். இது நம்மளுக்கு தெரியும், நடராஜர் சபைகள் மொத்தம் 5. இங்கே இருக்கக்கூடிய கோயிலோட சித்திர சபை. இதுதான் நடராஜருக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய சித்திர சபை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இது மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். இவ்வளோ இடங்கள், இன்னும் பல இடங்கள், பார்க்ஸு, இன்னும் அணைகள், இன்னும் ப்ரைவேட்டாக இருக்க ஃபால்ஸ்னால் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தென்காசி மாவட்டம் போனால் இதெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.